தலையில தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். Let us bow down and pray. பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி Father செலுத்துகிறோம். God, we give thanks for this wonderful time, Lord. இந்த அருமையான நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். Lord, even this wonderful time, let your word speak with us. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. Holy Spirit, intervene with us, Lord God. நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். Lord, you are the God who speaks with us. உம்முடைய தயவை, உம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவீராக. Lord, show your mercy and favor to us. எங்களுடைய இருதயங்களை திறக்கும்படிக்கு வேண்டும். Lord, I pray, Father God, open our hearts, Father God. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். In your holy hand we surrender and we submit, Father God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' mighty name we pray. ஆமென். Amen. Amen. எபேசியர் புத்தகம் chapter 3 verse 20-21 வாசிக்கலாம். So, book of Ephesians, chapter 3, verse 20 and 21. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்குற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், So from this passage what we see a very important thing is பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. it's an important prayer request that Paul the apostle had. அந்த ஜெபத்திலே அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, So very important word that he uses in his prayer அங்கே is, சொல்லுகிறார், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். he says that it more than all it works within us. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம், இந்த ஜெபத்தை குறித்து தான் பார்க்கிறோம். Continuously we were looking at from the prayer. ஆனா நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், எப்படிப்பட்டவர் அவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். So we need to understand to whom we are praying and ஆண்டவருடைய how he, திறமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்க we வேண்டும். need to understand how his ability is. அவர் என்ன எனக்கு செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அது வல்லமை உள்ள So ஜெபமாக when we மாறும். know that what all the things he can do it, and then when you pray that will make பவுல் sense. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் பூரணமாக அறிந்திருந்தார். In Paul the apostle's life, he knows very well that how his God is. ஆகவேதான் அவருடைய ஜெபத்தினுடைய குறிப்பு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையும் என்ன செய்கிறது, முழுமையாக அவர் அர்ப்பணிப்போடு வாழ்ந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. That is where you can see that he's not that his prayer life alone, even his life also it shows that he is a surrendering person. அப்ப நாம் இந்த நாட்களிலே அநேகம் பேர், நீங்க தனிப்பட்ட ஜெபங்களிலும் சரி, வாலிபர்களும் சரி, இந்த இடத்துல மென்ஸ்களும் சரி, கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். See, it's many of us are praying continuously in our personal prayer as a men's together or all the youths together we are praying. நாம் ஜெபிக்கிற அந்த தேவனுடைய திறமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். So we are praying that, but we need to understand the ability of God. யோபு புத்தகத்தில் 5:9 யோபு இப்படியாய் சொல்லுகிறான். In book of Job chapter 5 verse 9 he says like that. அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonder that cannot be fathomed, miracle that cannot be counted. ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். He does wonders that cannot be fathomed. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். Also he does miracle that cannot be counted. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். Until today he is doing miracle in our ஆமென். lives. ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே தான் In இருக்கிறது. every day's life you can see that he is working within us. நன்றாக இந்த சத்தியத்தை புரிந்திருக்க வேண்டும். Let us understand the truth very ஆமென். clearly. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் இன்றை வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டே So இருக்கிறார். God who created heaven and earth almighty, he is still working even today. நான் மோசேயோட வாழ்க்கையிலிருந்து நான் உங்களிடத்தில் நான் பேச I just விரும்புகிறேன். want to speak from the life of Moses. இப்போ உங்களுக்கு வேத புத்தகத்தில் இருந்து பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஒன்றை எடுத்து பார்த்தீங்க என்று If you சொன்னால், look at the Bible, if you look at the Old Testament saints from the beginning, அவர்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருந்தார்கள் என்பதை நமக்கு வேத சரித்திரம் தெளிவாய் காண்பிக்கிறது. so Bible doesn't clearly captures that how much they were so closer with the Lord. எந்த அளவுக்கு அவர்களை அறிந்திருந்தார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. So how much they understood more about God, that much of blessing they had. நாமும் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ முடியும். The same way when we had more knowledge about God, more know about God, that much of life we can exhibit for God. நம்முடைய ஜெபங்களிலும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். So we even in our life we need to do great things for the Lord, then we need to have more knowledge about God. நான் யாத்திராகம புத்தகம் 3வது அதிகாரத்திலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். So I just start from the book of Exodus chapter 3 onwards. இப்போ யாத்திராகம புத்தகத்தில்
புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னார். If you listen carefully from the book of Exodus chapter 3 அங்கே onwards, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். so all the Israelites they were captured and enslaved for 400 years. இப்போ அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். Now God looks at the situation and he comes down. ஆண்டவர் மோசேக்கு முன்பாக வந்து நிற்கிறார். And God appears before Moses now. மோசேக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், And he looks at Moses and he said, என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் விடுகிறது என்று சந்நிதியிலே வந்து எட்டினது என்று he சொல்லுகிறார். says, I can hear the cry of my Israelite, my people. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே நான் உன்னை அனுப்புவேன் எகிப்துக்கு வா என்று சொல்லி கூப்பிடுறார். Now God says to Moses, I'm going to send you, just get ready, he said. முதலாவது காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். First thing we need to understand is, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தாலும் அந்த 400 வருடத்திலே அவர்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். so even though all the Israelites were captive for 400 years, in that 400 years they completely forgot who their God is. அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு தெரிந்தது. All their forefathers know that. ஆபிரகாமுக்கு தெரியும், Abraham know very ஈசாக்குக்கு well, தெரியும், Isaac know very well, யாக்கோபுக்கு தெரியும், Jacob know very கர்த்தர் well. எப்படிப்பட்ட காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில செய்தார் என்று. What are the things, great things that God has did in their life? ஆனா எகிப்திலே அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தங்களுடைய முற்பிதாக்களின் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அறிவு So மறைக்கப்பட்டிருந்தது. the people were living in the Israelites were captive for 400 years. They completely forgot how great God is God, their God. இப்போ அதுல ஒருவர் தான் இந்த மோசே. So one of them is Moses. மோசேக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, Moses also had that இஸ்ரவேல் ஜனங்களை longing. விடுவிக்க வேண்டும் என்று. God was to deliver the Israelite, ஆனா அவருடைய சொந்த பலத்தை சார்ந்திருக்கிறாரு. but he was looking at his own இப்போ strength. ஆண்டவரே வந்து சொல்றாரு, Not God himself நான் comes and he உன்னை says, வச்சே நான் என் ஜனங்களை என்ன செய்ய போறேன்? விடுவிக்க விரும்புகிறேன். through you I'm going to deliver the people of Israelites. வசனம் சொல்லுகிறது, Bible verse chapter says, 3 verse 11ல வாசித்தீர்கள் if என்று you சொன்னார். read verse 11, அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் என்றான். he says, who am I that நான் எம்மாத்திரம் என்றான். who am I, he says. நல்லா புரிந்து கொள்ளுங்க. So listen carefully. இப்ப தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரை சார்ந்து கொள்ள முடியும். So how much we understand more about God, that much of work we can work for God. இப்போ இந்த மோசேயுடைய நிலையை பார்க்கும் பொழுது, If you look at the situation of Moses, தன்னை அழைத்து அனுப்புகிற தேவன் யார் என்பதை அவன் அறிய முடியல. he doesn't know, he couldn't understand that who is the one who is sending him to the Israelites. ஆகவே தான் அவன் சொல்றான், நான் உங்களை அழைத்து வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். That is the reason he was asking that question, that who am I, Lord, I can bring them. ஆண்டவர் உடனே சொல்றாரு 12வது வசனத்துல, Immediately God says in verse 12, நான் உன்னோட கூட இருப்பேன் and he என்றார். says, I will be with you. நான் உன்னோட இருப்பேன் என்று And he says, சொல்றார். I will be with you. இப்போ ஆண்டவர் அவன் அறிந்து விட்டானா? Easy, he understood about God இப்போ உங்களை now. பார்த்து சொல்றாருன்னு வைங்க, Imagine that God is நான் saying, உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? so just imagine எவ்வளவு God is saying the சந்தோஷமா same இருக்கும் word இல்லையா? to you. He இந்த says, I வானத்தை will be with you. பூமியை படைத்தவர் என்னோட இருப்பேன் என்றாரு. How joyful you would be, like the heaven and earth who has created everything. He says, I will be with you. ஆனா மோசே சொல்றான் தொடர்ந்து. But Moses continuously 4வது says, அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, so chapter 4 அவர்கள் verse என்ன 1, நம்பார்கள், and those people என் don't believe வாக்குக்கு me. செவி கொடார்கள், They don't listen to me. He says. உனக்கு கர்த்தர் தரிசனமாக இல்லை என்று They சொல்வார்கள். will say that the Lord did not appear to you. பாருங்க, Just imagine. அப்போ அவனுடைய நிலையை நல்லா நமக்கு ஆரம்பத்தில் காண்பிக்கிறது. But he's showing to us his original situation. அனுப்புவேன் என்று சொன்னாலும் God, he said that he will send. இப்போ இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை மோசேயால் என்ன செய்ய முடியல, அறிய முடியல. But Moses couldn't clearly understand how great this God is who is sending me. ஆண்டவர் இப்ப படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அவருடைய வல்லமையை காண்பிக்க Now விரும்புகிறார். God wants to teach him slowly, little by little. He wants to show his power to the Moses. 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், If you look at Moses chapter அவருடைய கையில ஒரு 4, கோல் இருக்கிறது. he had a staff with உன்னுடைய him, கையில இருக்கிற கோல் எடுன்ற and he says, "Wow, the staff that he கோலை had வச்சு taken." ஆண்டவர் அவனுக்கு முதல் கொஞ்சம் அவருடைய வல்லமையில ஒரு துளியை காண்பிக்கிறார். And through the staff, he teaching the power of God through little bit through him. இப்போ கோலை போடுன்றாரு, He says, "Throw அது the பாம்பா staff," மாறுது. and it becomes a வாழை serpent. பிடி என்றாரு, And he says, மறுபடியும் "Touch அது the tail." கோலாக மாறுகிறது. And when he took the tail, it அவனுக்கு became a கொஞ்சம் staff. ஆச்சரியமாகத்தான் It இருந்திருக்கும். became an amusement for him. பரவாயில்லையே, இந்த கோலை வச்சே ஆண்டவர் ஒரு மேஜிக் பண்ற மாதிரி நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. God is also showing it's very good, isn't it? It's showing us a magic like that. இப்போ அதை வச்சு சொல்றாரு, நீ இதை எடுத்துட்டு போன்றாரு. And God says, take this staff and go. ஆனா நம்ம மோசேக்கு இன்னும் அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ள But முடியல. still, Moses doesn't clearly understand about God. இன்னொரு அடையாளம், And God gives another என்ன sign. கையை உள்ளவை, And he says, put கையை your hand அங்க into your குஷ்டரோகமா bosom இருக்கும். and take off your hand from the bosom. ஆஹா, அதுக்கும் சரி வராது. Again, he doesn't not satisfy மூணாவது with that. அடையாளம். And the third sign he says,
என்ன செய், நதியில இருக்கிற தண்ணியை வாயில மொண்டு கொள்ளு. And the water takes from the Nile. அதை துப்பும் போது என்ன நடக்கிறது? அது ரத்தமாக And மாறுகிறது. when you throw it out, you can see that மூன்று அடையாளங்களை கொடுக்கிறார். God gives 3 இந்த signs. மூன்று அடையாளங்களை கொடுத்த பிற்பாடு After he gives 3 signs, அவன் சொல்லுகிறான், he says, 10வது வசனத்துல Verse chapter 10. 4 verse 10 சொல்லுகிறது, chapter 4 verse 10, he says, நான் சொல்லுகிறான் பாருங்க, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானுடைய பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். pardon your servant, Lord, I never had an eloquent, neither in the past nor since you have spoken to your servant. I am slow of speech and tongue. இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand the இந்த truth clearly. மூன்று அற்புதங்களும் These 3 miracles, இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வதற்கு அடையாளமாக these are காண்பித்திருக்கிறார். the 3 signs God says that God will be with him and does the miracle. இதுக்கு மேலா சொல்லித்தார், நான் உன்னோட கூட இருப்பேன். And above that he says, I will be with you. ஆனா அவனால அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. But he couldn't take that with காரணம், him. தன்னுடைய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற அறிவு இன்னும் என்ன செய்யல, மோசேக்கு உண்டாகவில்லை. Because Moses doesn't have much knowledge that what are the things his God can do.